நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கம். ஏன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ துபாய் கார் ரேஸில் வந்து 3வது இடம் வந்ததுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்கன்னு நினச்சாங்க. அது துபாய் கவர்மெண்ட் நடந்துச்சு. அந்த துபாய் கவர்மெண்ட் நடத்தின கார் ரேஸ்க்கு இந்திய அரசாங்கம் இந்த விருதை கொடுத்துச்சுன்னா அதை விட காமெடி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அவர் வந்து சினிமா துறையில் இருந்து சாதிக்கிறாரு, அவர் இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு, கலைத்துறையில் அவரோட பயணத்துக்காக தான் வந்து கௌரவிக்கும் வகையில் இந்திய அரசாங்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விருதை அஜித்குமார் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சத்தியமாக இது பின்னாடி அரசியல் இருக்குது. வழக்கமாக நம்ம வந்து அரசியல் அப்படின்னாலே திமுக தான் இதை பண்ணிட்டாங்க, திமுக தான் அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த தடவை திமுக இதை பண்ணல, திமுக வேற ஒன்று பண்ணுச்சு. அதுக்கு பதிலாக இப்போ இந்த விருதை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசாங்கம், பிஜேபி கவர்மெண்ட் தான் இதை கொடுத்துருக்கு. ரெண்டாவது நம்ம டிஎம்கே கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக அரசு வந்து என்ன சொல்லியிருக்குனாக்கா அஜித்குமாருக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இவ்வளோ நாள் ஸ்பான்சர் பண்ணாமல் எதுக்கு இப்போ ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. பிஜேபி அரசாங்கம் இவ்வளோ வருஷமாக வந்து அஜித்குமாரை கௌரவிக்காமல் இப்போ எதுக்காக கௌரவிக்கிறாங்க